வணக்கம், நான் தான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி ரெசிபி பார்க்கறது முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் நான் விஷ் பண்ணிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்ன கேட்டினா தாளகம். இந்த தாளகம்னா என்ன கேட்டினா நம்ம நாட்டு காய்கறி வச்சு பண்ணுற ஒரு ப்ரிப்ரேஷன் தான் இந்த தாளகம். இந்த மாதிரி தாளகம் ரெசிபியோட இந்த வெண்பொங்கல் பண்ணுவாங்க. அதாவது கொஞ்சம் பால் ஊற்றி பச்சை அரிசி போட்டு நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கட்டி வெல்லம் மேலே போட்டு கடவுளுக்கு படைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம். இதோட ஒரு அருமையான மசாலா வடை எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதாவது பருப்போடை. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் மிக்ஸ் வெஜிடபிள் 1/4 கிலோ, தேங்காய் 2 பத்தை, புளி மீடியம் லெமன் சைஸ், வெங்காயம் 2 நம்பர், தக்காளி 2 நம்பர், மஞ்சத்தூள் சிறிதளவு, குழம்புத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் மிக்சர் கிரைண்டர் வித் BLDC மோட்டார். அது மட்டும் இல்லைங்க, கம்மியான பவரில் பெட்டர் பர்ஃபார்மன்ஸும் கொடுக்குது. 4 ஜார் உள்ள ஹாட்டோபாக் மிக்சி கிரைண்டரில் நீங்கள் ஜூஸிங், கிரைண்டிங், சாப்பிங் எல்லாமே பண்ணலாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த ஆட்டோபாக் மிக்சி கிரைண்டரில் பிளக்இன் பண்ண உடனே ஆரஞ்சு கலர் LED லைட் இண்டிகேஷன் வரும். நீங்கள் ஜார் ஃபிக்ஸ் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காக சென்ஸ் ஆகி ப்ளூ கலர் லைட் மாறும். அதுக்கு பிறகு நீங்கள் விருப்பப்பட்ட மூடில் வச்சு நீங்கள் அரைச்சிக்கலாம். இதில் இருக்க ஸ்லோ மோட் ஆப்ஷனில் தேங்காய் நீங்கள் கையில் திருவுற மாதிரி நீங்கள் பண்ணலாம். நீங்கள் ரெகுலராக வீட்டில் தேங்காய் திருவும் போது மசிஞ்சிரும். ஆனால் இந்த மிக்சி யூஸ் பண்ணி பண்ணும்போது ஸ்லோ மூடில் உங்களுக்கு அப்படி ஆகாது. நீங்கள் சாப்பரில் யூஸ் பண்ணும்போது சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி காய்கறியை நீங்கள் பொடிசாக இதை கட் பண்ணிக்கலாம். ஜூஸுக்கு ஸ்லோ மூட் ஆப்ஷன் நல்லாயிருக்கும். ஏன் கேட்டிங்கன்னா நீங்கள் நார்மலாக மிக்சி வீட்டில் யூஸ் பண்ணும்போது பழத்தில் இருக்க விதை பிளெண்ட் ஆச்சுன்னா கசப்பு தன்மை வரும். ஆனால் இந்த ஸ்லோ மோட் ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால அந்த விதை பிளெண்ட் ஆகாமல் வெறும் ஜூஸ் மட்டுமே பிளெண்ட் ஆகி நல்ல ஒரு டேஸ்டான ஒரு ஜூஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த MG1 மிக்சர் கிரைண்டர் 485 வாட்ஸ்லேயே 1000 வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர் போல் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். இந்த MG1 மிக்சர் கிரைண்டர் யூஸ் பண்ணி நீங்கள் வீட்லேயே மசாலா அரைச்சிக்கலாம். அதாவது ட்ரையாக பவுடரும் அரைச்சிக்கலாம், நீங்கள் தண்ணி ஊற்றி அரைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது வெட் மசாலாவும் அரைச்சிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, 400+ சர்வீஸ் சென்டர் இருக்குது, 2+1 இயர் வாரண்ட்டி இருக்குது. இங்கே கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி, அதாவது நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி 250 கிராம் காய்கறி யூஸ் பண்ணுற சொன்னோம் பார்த்தீங்களா. அதில் நம்ம நாட்டு காய்கறி மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். அது பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா மஞ்சள் பூசணிக்காய், கத்திரிக்காய், அவரைக்காய், சேனக்கிழங்கு, கருணக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி எல்லா காய்கறியும் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த காய்கறி யூஸ் பண்ணும்போது 7 வகை காய்கறி, 9 வகை காய்கறி, 11 வகை காய்கறி, அதாவது ஒத்தையில் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க பெரியவங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ரெசிபி எப்படி ரெடி பண்ண சொல்லி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அதனால் இந்த மாதிரி பித்தளை பாத்திரத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த எண்ணெய் சூடான பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், கடுகு போட்டிருக்கோம். இந்த கடுகு கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரும் பார்த்தீங்களா, அந்த டைமில் சீரகம் போடுங்க. இப்போ கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காயம் இதோட கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்க ஆரம்பிக்கிறோம். இந்த வெங்காயம் வதங்குற பக்குவம் என்ன கேட்டால் கரெக்டாக ஒரு 20 to 30% அளவுக்கு வதங்கினா மட்டுமே போதும். ரொம்ப வதங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் கேட்டேன்னா இதில் தக்காளி போட்டு நம்ம வதக்க போகிறோம். அதனால் இதுக்கப்புறம் இது பொடிசை கட் பண்ணி வச்சுருக்க அந்த தக்காளியை அந்த வெங்காயத்தோடு சேர்க்குறோம். இப்போது அந்த வெங்காயம் தக்காளி திருப்பி ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்க ஆரம்பிக்கிறோம். வெங்காயம் 20% அளவுக்கு வதங்கினா மட்டுமே போதும் சொன்னேன். இப்போ இந்த தக்காளியும் சேர்த்து வதங்கும் போது என்ன ஆகுதுன்னா 50% அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கும். இதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க இந்த நாட்டு காய்கறிகள் மஞ்சள் பூசணிக்காய், அவரைக்காய், உருளைக்கிழங்கு எல்லா காய்கறியும் போட்டிருக்கோம். இதோட கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, அதுக்கு பிறகு குழம்புத்தூள். இந்த குழம்புத்தூள் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணலாம் கேட்டிங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குழம்புத்தூள் பண்ணுறதுக்கும் நம்மக்கிட்ட இருக்க இந்த ஆட்டோபாக் மிக்சி கிரைண்டர் யூஸ் பண்ணி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போது இந்த குழம்புத்தூள் போட்டாச்சுல, இந்த குழம்புத்தூள் போட்ட பிறகு இந்த காய்கறி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எடுத்த உடனே தண்ணி ஊற்ற வேண்டாம். இந்த காய்கறி அந்த தாளிப்பு ஏற்கனவே போட்டிருக்க கடுகு, சீரகம், வெங்காயம், தக்காளி இதோட இந்த காய்கறியும் இந்த மசாலாவும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தேவையான தண்ணி ஊற்றி குக் பண்ண ஆரம்பிக்கிறோம்.
இந்த இடத்துல இந்த காய்கறி வேக வைக்கும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டால், இந்த காய் வந்து எல்லாமே ஒன்றா வேக வைக்கிறோம். அதனால் சில காய் வந்து சீக்கிரமாக வெந்துடும். அப்படி வெந்தால் மசிஞ்சு போயிடும். எந்த காய் சீக்கிரமாக மசிஞ்சு போமோ அந்த காய்கறி மட்டும் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி போடுங்க. அப்போ தான் இந்த காய்கறி எல்லாமே ஒன்றா வெந்து வரும், கரெக்டாக ஈவனாக இருக்கும். சரிங்களா? இப்போ தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ ஓரளவுக்கு நல்லா கொதிச்சு வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரி கொதிச்சு வர டைமில் தான் நம்ம மூடி போட போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த காய் எந்த அளவுக்கு கரெக்டாக வெந்திருக்குன்னு நினச்சிங்கன்னா, ஒரு 20 to 30% அளவுக்கு வெந்து வர டைமில் மூடி போடுங்க. எடுத்த உடனே மூடி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த குழம்பு வந்து கொதிச்சு வரமோ அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி 20 to 30% அளவுக்கு வெந்து வர டைமில் தான் மூடி போட ஆரம்பிக்கிறோம். இப்போ இந்த குழம்பு கொஞ்சம் கூடி வருது. இந்த டைமில் மூடி போட்டுருங்க. மூடி போட்ட பிறகு கரெக்டாக மீடியமான ஃப்ளேம் வச்சு நல்லா குக் பண்ணுறோம். குக் பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் டைம் எடுக்கும். அதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த காயை நல்லா வெந்திருக்கும். அந்த கிரேவி டெக்ஸ்சர் நல்லா கொடுத்துருக்கோம். பார்த்தீங்களா, இந்த காய்கறியெல்லாம் நல்லா மேஷ் ஆகாமல் ஒன்றோட ஒன்று அப்படி முழுசாக தெரியுது. இந்த மாதிரி தான் வந்துருக்கணும். அதே டைமில் இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டியாக தான் இருக்கணும். கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. அதுவும் பர்டிகுலராக இந்த மாதிரி பொங்கல் ஃபெஸ்டிவல் பண்ணும்போது கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணி ஊற்றிருக்கோம். இந்த புளி தண்ணி யூஸ் பண்ணும்போது திக்கான புளி தண்ணி யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப தண்ணியாக கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணி யூஸ் பண்ணால் குக் பண்ணுறது ரொம்ப டைம் எடுக்கும். அதனால தான் திக்கான புளி தண்ணி போட்டு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணி முடித்த பிறகு தேங்காய் பால் யூஸ் பண்ணுறோம். இந்த தேங்காய் பால் எதுக்காக இந்த இடத்துல யூஸ் பண்ணுன்னா, அந்த டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி எடுத்து கொடுக்கும். அதனால் தேங்காய் பால் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். தேங்காய் பால் போட்ட பிறகு ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. கரெக்டாக ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கு பிறகு தேவையான கொத்தமல்லி நல்லெண்ணெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு அருமையான பொங்கலுக்கு ரெடி பண்ணுற தாளகம் குழம்பு ரெடி. இந்த பொங்கல் பண்டிகைக்கு இந்த மாதிரி குழம்பு தான் எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணுவாங்க. ப்ராப்பரான ஸ்டைலில் என்னோட மெத்தடில் இன்றைக்கி சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இது தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறது வெண்பொங்கல் எப்படி ரெடி பண்ணுறது பார்க்க போகலாம். வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? பொங்கலுக்கு தேவையான பொருட்கள்: பச்சரிசி 200 கிராம், பால் 100 ml, வெல்லம் 50 கிராம், உப்பு சிறிதளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், பச்சை அரிசியை 200 கிராம் தண்ணியில் நல்லா ஊற வச்சுருக்கோம். குறைஞ்சபட்சம் ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊறினா அரிசி சீக்கிரமாக வேகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி பித்தளை பாத்திரம் யூஸ் பண்ணுறோம். பர்டிகுலராக பொங்கல் அன்றைக்கு மண்சட்டி அப்படின்னா மேலே பித்தளை பாத்திரம் யூஸ் பண்ணி தான் வீட்டில் எல்லோரும் பொங்கல் பண்ணுவாங்க. அதனால் ட்ரெடிஷ்னலாக நம்ம எப்படி பண்ணுறோமோ அதே மெத்தடில் இன்றைக்கி நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது இந்த பித்தளை பாத்திரத்தில் தேவையான தண்ணி ஊற்றிருக்கோம். இந்த அரிசி வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிருக்கோம். அதுக்கு பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த பாலை ஊற்றுறோம். இந்த பால் லைட்டாக பொங்கி வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், ஊற வச்சு அந்த பச்சை அரிசி இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். சில பேர் வந்து இந்த இடத்துல உப்பு போட்டுருவாங்க. கண்டிப்பாக உப்பு இந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடாது. ஏங்கிட்டனா அந்த பால் வந்து திரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் இந்த அரிசி கொஞ்சம் லைட்டாக வெந்து வந்த பிறகு தான் உப்பு போடுறோம். சரிங்களா? இப்போ இந்த அரிசி கொஞ்சம் லைட்டாக வேகட்டும். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோம் சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அதே டைமில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம்னா, இந்த அரிசி போட்ட பிறகு மிக்ஸ் பண்ணாமல் இருக்கக்கூடாது. கொஞ்சம் அரிசி லைட்டாக வெந்து வர டைமில் அடி பிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த அரிசி ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வேகும் போது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அதே டைமில் பார்த்தீங்கன்னா அந்த அரிசி கொஞ்சம் வெந்து வரும். அதுக்கப்புறம் அந்த பால் தண்ணி கொஞ்சம் லைட்டாக அளவு கம்மியான மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வந்து ஒரு மீடியமான ஃப்ளேம் வச்சு நீங்கள் அந்த சாதத்தை நல்லா வேக வைக்கணும். அப்போ தான் அந்த சாதம் கரெக்டாக வெந்து வரும். நீங்கள் ஓப்பன்லேயே அப்படியே குக் பண்ணால் அந்த தண்ணியோட அளவு பார்க்காது, திருப்பியும் தண்ணி போடுற மாதிரி இருக்கும். அதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். உப்பு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போடலாம். சில பேர் வந்து அரை உப்பு மட்டும்தான் போடுவாங்க. அதுவும் பர்டிகுலராக இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் பண்ணும்போது. இப்போ உப்பும் போட்டாச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த இடத்துல ஈவனாக தம் கட்ட ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு கரெக்டாக ஓப்பன் பண்ணி எடுத்துன்னா இந்த பொங்கல் ரெடி. பார்த்தீங்களா, இந்த பொங்கல் நல்ல வெள்ளை கலரில் கெட்டியான தன்மை இந்த மாதிரி தான் இருக்கும்.
கொஞ்சம் சூடு ஆற இன்னும் கொஞ்சம் இருக ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா வாழையில இந்த சாதம் அதுக்கப்புறம் தாளம் குழம்புலாம் போட்டு வீட்டில் கடவுளுக்கு படைப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கோம். அதே டைமில் ஒரு சின்ன துண்டு வெல்லம் வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக பண்ணுற ரெசிபி இன்றைக்கி நம்ம சேனலில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட ஒரு அருமையான மசாலா வடை எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதாவது பருப்போட இந்த கடலை பருப்பு வச்சு ஒரு சூப்பரான ஸ்டைலில் முறுமுறுன்னு எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னு பார்த்தலாமா? கடலை பருப்பு 300 கிராம், பெரிய சைஸ் வெங்காயம் 2 நம்பர், காய்ந்த மிளகாய் 4லேருந்து 5 நம்பர், பொடிசை நறுக்கிய இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன், இடித்த பூண்டு 15லேருந்து 20 பல்லு, சோம்பு 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, புதினா சிறிதளவு, பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், சோம்பு பவுடர் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த கடலைப்பருப்பு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும். அதாவது இந்த கடலைப்பருப்பு எந்த அளவுக்கு ஊற வைக்கணும்னு கேட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 5லேருந்து ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்திங்கன்னா பருப்பு அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் 5லேருந்து 6 மணி நேரம் நல்லா ஊறணும்னு சொல்கிறேன். அதே டைமில் ஈஸியாகவும் அரைக்க முடியும், கரெக்டான பக்குவத்தில் வரும். அதுக்காக நல்லா ஊற வச்சு எடுத்துருங்க. இதுக்கு பிறகு நம்ம அரைக்க போகிறோம். அரைக்கிற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு 90% அளவுக்கு நீங்கள் அரைச்சிருக்கணும். அதே டைமில் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் அப்படியே அரைக்கணும். அதனால நல்லா ஊற வைக்கணும்னு சொல்கிறேன். இப்போ இந்த கடலைப்பருப்போட சோம்பு போட்டிருக்கேன், காஞ்ச மிளகாய். இந்த 300 கிராம் கடலைப்பருப்புக்கு 5 காஞ்ச மிளகாய் போதும். வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாய் ஆப்ஷன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணல. இப்போ அரைச்ச பக்குவம் பார்த்தீங்களா கரெக்டாக 90%. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்றும் பாதி அரைப்பாங்க. அந்த மாதிரி அரைக்கும் போது கடலைப்பருப்பு எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இந்த மசாலா வடை. அதனால தான் 90% அளவுக்கு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருங்க. இப்போ மாவு அரைச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், பொடிசை கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே இதில் போட போகிறோம். அதே டைமில் இந்த வெங்காயம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நல்ல ஃபைன் சாப்பாக கட் பண்ணி போடுங்க. அப்போ தான் அதிகமான குவான்டிட்டி போட்டு மிக்ஸ் பண்ணி தட்டி ஃப்ரை பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா வெங்காயம் செய்யறதுல பெருசாக இருக்கும், மிக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த கஷ்டமாக இருக்கும், தட்டவும் முடியாது. இதுக்கு பிறகு பொடிசை கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி, இந்த இஞ்சி போட்ட பிறகு பூண்டு போட ஆரம்பிக்கிறோம். இந்த பூண்டு வந்து இடித்த பூண்டு, அதாவது தோலோடு இடித்து போட்டிருக்கேன். நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ரெசிபிக்கு வந்து கண்டிப்பாக தோலோடு இடித்து போடுங்க, நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் பொடிசை கட் பண்ணி வச்சுக்க கொத்தமல்லி போட்டிருக்கேன், கொஞ்சம் பெருங்காயம் கம்பல்சரி யூஸ் பண்ணிக்கணும். மசாலா வடையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பருப்பு யூஸ் பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது கண்டிப்பாக பெருங்காயம் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது. இதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு, அதுக்கப்புறம் புதினா. இல்லை நார்மலாக வீட்டில் நீங்கள் மசாலா வடை பண்ணும்போது புதினா யூஸ் பண்ண மாட்டீங்க. ஆனால் புதினா போட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்களேன், சூப்பராக இருக்கும். அந்த வாசனை நல்லா அருமையாக இருக்கும். இதுக்கு பிறகு கொஞ்சம் உப்பு, பச்சை கருவேப்பிலை கையிலே பிச்சு போட்டிருக்கேன். இந்த கருவேப்பிலாம் போட்ட பிறகு இந்த கடலை பருப்போட எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியம், ஃபஸ்ட்டு நல்லா ஊற வச்சிருக்கணும். அதுக்கு பிறகு நல்லா அரைச்சிருக்கணும். அரைச்சி முடிச்ச பிறகு இந்த அளவுக்கு நீங்கள் குவான்டிட்டி போட்டு மிக்ஸ் பண்ணும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, கடலைப்பருப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும். சரி அரையலாம் கூட உங்களுக்கு கரெக்டாக பிடிக்க வராது. அதனால தான் இந்த மாதிரி நல்லா அரைச்சி அதுக்கப்புறம் தட்டணும்னு சொல்கிறேன். வடையை உருட்டும் போது அழுத்தி உருட்டக்கூடாது, மெதுவாக உருட்டுங்க. உருட்டின பிறகு இன்னொரு கை, அதாவது உள்ளங்கையில் வச்சு லைட்டாக அப்படி தட்டணும். நீங்கள் உள்ளங்கை வச்சு டேரெக்டாக 2 கை வச்சு தட்டினா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அதே வந்து ஒரு உள்ளங்கையில் வச்சுட்டு மீதி 4 விரலை வச்சு நீங்கள் லைட்டாக தட்டும் போது உங்களுக்கு அந்த கிறிஸ்பியாக வரும், அங்கே விரல் படுற இடத்துலலாம். இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஃப்ரை பண்ணும்போது ஒரு கையில் லைட்டாக தண்ணி தொட்டுக்குங்க. அதுக்கு பிறகு இந்த வடையை தட்டி நீங்கள் போட்டிங்கன்னா ஒட்டாமல் நல்லா வரும். இப்போ எண்ணெயும் கரெக்டான சூடில் இருக்குது. அதே டைமில் மீடியமான ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வடை ஃப்ரை பண்ணி முடிச்ச பிறகு நல்லா முறுமுறுன்னு கிறிஸ்பியாக வரும். எடுத்த உடனே நல்லா சூடில் போட்டிங்கன்னா கலர் வந்துடும், ஆனால் உள்ள கிறிஸ்பியாக இருக்காது, சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால தான் கரெக்டான ஃப்ளேம் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணணும். அதே டைமில் வடை போட்ட பிறகு உடனே நீங்கள் மிக்ஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு சின்ன லேடில் இல்லை ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு நீங்கள் மெதுவாக நீங்கள் மிக்ஸ் பண்ணால் ஒன்றோட ஒன்று உடையாமல் கரெக்டாக திரும்ப ஆரம்பிக்கும். இதுக்கப்புறம் 1 by 1
2 சைட்லையும் குக் பண்ணி எடுத்தீங்கன்னா மசாலா வடை ரெடி. ஸோ இன்றைக்கி எப்படி பண்ணுறது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். மசாலா வடை பண்ணும்போது கண்டிப்பாக நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுற விஷயம் எதுக்காக கேட்டேன்னா, மசாலா வடை தான் ரொம்ப ஈஸி தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீட்டில் பண்ணுவீங்க. ஆனால் அந்த பருப்பு கரெக்டாக ஊரில் கூட உங்களுக்கு கரெக்டான டெக்ஸ்சர் வராது, அதே டைமில் நல்லா கிறிஸ்பியாக வராது. ஸோ அதனால் கரெக்டாக ஊற வச்சு நல்லா ப்ராப்பராக அரைச்சி இந்த அளவுக்கு வெங்காயம், கொத்தமல்லி, புதினா எல்லாம் போட்டு பண்ணால் தான் மசாலா வடை நல்லா அருமையாக இருக்கும்.